இது ஒரு அழகான ஒரு இடத்திலே வெண்ணிலா கல்வி பயிற்சி மையத்தோடு இணைந்து தொடர்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதில் ரொம்ப இந்த அரங்கம் தொடங்கப்பட்டதற்கு பின்னால், அந்த பயிற்சி மையம் தொடங்கப்பட்டதற்கு பின்னால் முதல் நிகழ்வு இங்கே நடத்தணுன்னொன்னே பகிர்வுசார்பாக நடத்தலாம் என்பதல்ல என் கோரிக்கை. விரைமதி முதல் நிகழ்வு உங்கள் புத்தக நிகழ்வாக இது பண்ணிருக்கேன் சொன்னார். அந்த அன்பு அது ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்கள் புத்தகமாக இருக்கணும் சார், உங்கள் புத்தகத்தில் நான் தொடங்குவோம் என்று அவர் சொன்னார். மிக அற்புதமாக இந்த கவியரங்கமாகட்டும், இந்த விமர்சன அரங்கமாகட்டும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. ஏற்புரை என்கிற போது அநேகமாக காலச்சிற்பத்திற்கு இதுதான் முதல் விமர்சனம் போட்டாங்க இல்லையா? வழக்கமாக சொல்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது வழக்கம். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு கவிஞன் என்பவன் ஒரு அனுபவத்தின் வாயிலாகத்தான் கவிதை எழுதுகிறான் என்றாலும் கூட ஒரு அனுபவம் அதற்கு எதிர்மறையான அதற்கு சார்பான அல்லது அதை ஒட்டிய அல்லது அதை வெட்டிய பாதைகளில் புனைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம் ஒன்றை சொல்லுகிறோம், ஒரு கவிதை எழுதுகிறோம் என்றால் அதற்கு நம் அனுபவத்தில் ஒரு சின்ன விஷயம் ஏற்படும் போது அதை தொடர்ந்து இப்படியான ஒரு பார்வை நமக்கு தோணும். கவிதையில் இப்படியான ஒரு பார்வை தோணும். எல்லாமே நாம் இவ்வளவு அனுபவம் நேர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 40-45 வயசுல நம்ம போயிட்டு இருக்கோம், குத்திட்டே இருக்காங்க. அப்படி இல்லை. ஒரு சின்ன அனுபவம், சின்ன நெருடல் வருகிற போது அதை வைத்தான புனைவுகள் நிறைய, அந்த சங்கடங்கள் நிறைய. இப்போ துரோகம் என்று நான் எழுதியிருக்கோம்னா, துரோகம் என்கிற அந்த உணர்வு வருகிற போது அதை வச்சு ஒரு 10 கவிதை உருவாக்கும். அப்படி இப்படிமா இப்போ இவர் சொல்றாரு, இவர் தோணிச்சு பாருங்க, அவர் இவ்வளவு துரோகம் பற்றி எழுதுறதுக்கு இவர் சொன்ன வரலாற்று துரோகமா எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் அவர் அந்த இதுலலாம் இருக்கு. அப்படியா அதனால இது எல்லாமே நான் வாழ்க்கையில் எனக்கு நடந்த சங்கடங்களாகவே எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்கிற விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா புனைவு என்பதும் சேர்ந்து தானே கவிஞர். சின்ன சின்ன விஷயங்கள் புனைவாக மாறும். வெட்டியும் ஒட்டியும் நேர்பாதையும் குறுக்கு பாதையும் பின்னோக்கியும் யூட்டன் அடிச்சும் பல விஷயங்கள் கவிதைகளாக மாறும். அந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கவிதைகள் உருவானதற்கு பின்னால் இப்படி ஒரு மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்வதற்கான முதல் கூட்டமாக இருக்கிறாங்க. ஏன்னா வெளியீட்டு விழா பேசினார், சூர்யா பேசினார், அவங்க அந்த வெளியீட்டு விழா தன்மைக்கான உரையை தான் நிகழ்த்த முடியும். இதுதான் ஒரு உள்ளபடியே அந்த சின்ன சின்ன வரிகள் எப்படியான விஷயங்களை ஒரு வாசிக்கிற போது எப்படி 3 பேருமே 3 விதமாக அவங்க கவனிக்கிற போது அவர்களுக்கே உரிய அந்த இதோட பேசினாங்க. ரொம்ப ரொம்ப 3 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கூட்டமாக கருதுறேன் இந்த புத்தகத்துக்கு. சூர்யா சொன்ன மாதிரி இது தொடக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அது எனக்கு உள்ளபடியே அது ஆமாம் அப்படிதான் செய்யணும். நேரம் சில கூட்டங்கள் நடத்தினா தான் நமக்கே கூட நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு புரியும். இல்லைன்னா நாம் ஏதோ எழுதிட்டோம், முடிச்சுட்டோம், வந்துட்டோம். நமக்கே கூட இவ்வளவு விஷயங்கள் தாக்கத்தை வாசகத்தில் ஏற்படுத்துகிற எழுத்தாக நமக்கு இருக்குங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. இதெல்லாம் விட முக்கியமாக இந்த பகிர்வு கூட்டம் திரும்ப தொடங்கல. நான் இவ்வளவு கலகலப்பான ஒரு இலக்கிய கூட்டத்தில் அண்மையில் நான் போனதே இல்லை. 15 பேர் தான் இருக்கோம்னா சோர்வு இல்லாத ஒரு இன்டிமெஷியா ஒரு பேசுறதுன்னா இவ்வளவு ஒரு உரையாடல் தன்மையோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு இந்த மகிழ்ச்சிக்காகவே தொடர்ந்து பகிர்வு நடந்து. அதாவது இலக்கியம் என்று ஒன்று, மீண்டும் நண்பர்கள் கூடினால் இப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியுங்கிற ஒரு உண்மை இந்த கூட்டம் எனக்கு கொடுத்துருக்கு. நண்பர்கள் கூடுவது என்பது மாதம் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் கூடுவது என்பது மீண்டும் நமக்குள்ள ஒரு இணக்கத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் முகம் பார்த்தலையும் கைகுலுக்கி கொடுவது. அப்புறம் இந்த துரோகத்தையும் அதையும் இதையும் எதிரியும் எழுத வேண்டிய கட்டாயங்களோ அந்த உணர்வு வராதுல்ல. இப்போ அதற்கு இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த கூட்டம் நடந்த விதம் எனக்கு பிடித்திருக்கிறது. பேசியவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் எனக்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறேன்.
கவியரங்கம் மிகச்சிறப்பான, நாளைக்கு வந்து பாரதிதாசனுடைய பிறந்த நாளையொட்டி மிகச்சிறப்பான ஒரு கவியரங்கத்தை நடத்தி இருக்கிறோம் என்பதும் மகிழ்ச்சியை தருகிறது. இதுபோல தொடர்ந்து கூட்டங்களை நடத்த வேண்டும். நடத்துவதற்கு எல்லோருடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நெகிழ்வாக இருக்கிறேன். அதை நான் வந்து வேற ஒன்றும், ஏன்னா வந்து இவ்வளவு தூரம் அவங்களால வந்து அந்த இதை உள்வாங்கிட்டு அப்போ அந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப அதை கேட்டுட்டு அவ்வளவு இதாக இருந்தது. அதாவது இந்த கவிதையை படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான் திரும்ப படிக்க முடியும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறப்ப நம்ம எழுத்தின் மீது நமக்கு பெருமை வந்து ஒருத்தர் சொல்கிறதுல கிடைக்கிற தருணம் இல்லை. அதை தொடர்ந்து நாம் பல கூட்டங்களுக்கு பேசுகிறோம். ஏறக்குறைய படைப்பாளிகளை கொண்டாடுகிற மனோபாவம் தான் என்னுடைய மனோபாவம். எதுலேயும் வந்து பெருசாக விமர்சனம்னா தப்பான விஷயங்களை எடுத்து வெளிப்படையாக பேசி அவங்களை சங்கடப்படுத்துகிற இடத்துக்கு நான் நகர்வது. அந்த குணம், அதாவது வந்து ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளியாக இருந்தாலும் அடுத்தவர்கள் சொல்லுகிற போது ஏற்படுகிற அந்த மனநிறைவும் சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் நெகிழ்வும் எனக்கு இந்த மாலை பொழுது கிடைத்திருக்கு.